அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மாவதி யட்சினி. சரிங்களா? இந்த பத்மாவதி யட்சினியை வசியம் பண்ணக்கூடிய அந்த பூஜை முறையை பற்றியும், இந்த பத்மாவதி யட்சினியை வசியம் செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. முதல்ல இந்த யட்சினிகள்னால் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிதி, பொருளாதாரம், பொன், பொருள் இந்த எல்லாத்துக்குமே தலைவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேரர். இந்த குபேரரை பார்த்திங்கன்னா எச்சர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்குன்னு ஒரு தனி உலோகமே இருக்குது. சரிங்களா? எச்சலோகம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கே தனி ஒரு உலோகமே இருக்குது. அந்த உலகத்தில் இந்த செல்வத்துக்கு பூராமே தலைவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேரர் தான். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் இந்த யட்சினிகள், எச்சர்கள். சரிங்களா? அப்போனா குபேரர் யாருக்கு தலைவர்? செல்வத்துக்கு தலைவர். அப்போனா எந்த இடத்தெல்லாம் தங்கம், நிதி, பொருள், சரிங்களா, பொண்ணு இந்த மாதிரி இருக்குதோ அந்த இடத்திற்கு உண்டான அந்த இடத்துல பூராமே எச்சினிகள் இருக்கும். சரிங்களா? அப்போனா இந்த எச்சினிகளை நம்ம வச்சு வணங்குறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு ஒருபோதும் குறைவே வராது. சரிங்களா? ஏதாவது ஒரு வழிகளில் செல்வம்ங்கிறது சேர்ந்துக்கிட்டு இருக்கும். சகல விதமான ஐஸ்வர்யங்களும், பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. எச்சினிகளை எடுத்து வழிபடுறத பார்த்திங்கன்னா, நான் இந்த எச்சினி எடுத்து வழிபடுறேன், அந்த எச்சினி எடுத்து வழிபடுறோங்கிறத மாதிரி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அந்த எச்சினி வழிபாடுகளை பூராமே ரகசியமாகத்தான் என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு வருவாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் பூராமே இந்த எச்சினிகளை விஷயம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் எச்சினிகளை வசியம் பண்ணுறது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அந்த எச்சினி விஷயங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளை விட பாக்கியசாலி யாருமே கிடையாது. நம்மளை இந்த செல்வத்தில் ஒருபோதும் நம்மளை குறைவாகவே வச்சுருக்காது. சரிங்களா? எப்போவுமே அந்த செல்வ செழிப்போடு நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துல தான் செல்வந்தர்கள்லையே ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளை வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த அளவுக்கு எச்சினிகளுக்கு பவராக இருக்குது. எச்சினிகளை நம்ம முதல்ல வசியம் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தங்க நாணயங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சில நேரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எச்சினிகள் வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எச்சினிகளே கொண்டாந்து தங்க நாணயங்கள்லாம் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வழிகளில் நம்மளுக்கு மறைமுகமாகவே உதவி பண்ணும். சரிங்களா? அதனால தான் பெரும்பாலும் எச்சினியை வச்சு வழிபடுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, ஒரு சில பேர்கள் எச்சினியை வசியம் எடுத்திருப்பாங்க. எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துலேயே திடுதுப்புன்னு பணக்காரர் ஆயிடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எச்சினிகளை வசியம் பண்ணி எடுத்துருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. சரிங்களா? எச்சினியை முதல்ல வசியம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எச்சினிகள்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவடிகளில், மாந்திரீக சுவடிகளில் குருமார்கள் வெளிப்படையாக கொடுத்துட்டு போனது 64 எச்சினிகள். ஆனால் எச்சலோகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எத்தனையோ கணக்கான எச்சினிகள் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு சுவடிகளில் இருந்து வெளிப்படையாக கொண்டு வந்தது 64 எச்சினிகள். அந்த 64 எச்சினிகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடியது பார்த்திங்கன்னா பத்மாவதி எச்சினி. இந்த பத்மாவதி எச்சினியை நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வியாபாரத்தில் கொடி கட்டி நம்ம பரப்போம். நம்மளை வியாபாரத்தில் ஒரு ஆள் கூட நம்மளை அடிச்சுக்கிற முடியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிரிகள் நம்மளை தொடர்ந்து முடக்கிறேன், வியாபாரத்தில் நம்மளை முடக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் இங்கே வேலையே ஆகாது. சரிங்களா? ஏன்னா எச்சினி கொடுக்கறத எந்த மாந்திரிகத்தினாலையும் உடைக்க முடியாது, அழிக்க முடியாது. சரிங்களா? அதனால் இந்த பத்மாவதி எச்சினி எடுக்கிறதுனால வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள்ங்கிறது கிடைக்கும். மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், சரிங்களா, பெரிய ஒரு செல்வந்தர் போல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுவும் ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கும். அப்பேற்பட்டது தான் இந்த எச்சினிகளுடைய வழிபாடு. சரிங்களா? சரி, இந்த பத்மாவதி எச்சினியை எந்த நாளில் நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள். சரிங்களா? ஒரு பௌர்ணமி நாளாக இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். இந்த பத்மாவதி எச்சினியை வணங்குறதுக்கு ஒரு பாவை ஒன்று தேவை. சரிங்களா? அது ஒரு பெண் பாவை போல் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோன்னா சந்தன மரக்கட்டை
இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி, இல்லை அப்படின்னா மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் ஆன ஒரு கட்டையில் பெண் பாவை ஒன்று செஞ்சுக்குங்க. பெண் பாவை செஞ்சுக்கிட்டு அந்த பாவையை பார்த்தீங்கன்னா கடல் நீர், எலுமிச்சம்பழம், பால், பசும்பால் இதெல்லாம் வச்சு சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த பாவை முழுவதும் என்ன செஞ்சுக்குன்னா சுத்தமான சந்தனம், சரிங்களா, அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை இதெல்லாம் போட்டு நல்லா கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி அது அந்த நல்ல வாசனை அரைக்கும் போது நல்ல வீடே கமகமன்னு இருக்கும், அந்த இடமே கமகமன்னு இருக்கும். அந்த சந்தனத்தை என்ன செய்கிறீங்கன்னா அந்த பொம்மை மேலே ஃபுல்லாக தடவிடுங்க. தடவிட்டு அந்த பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு முதல்ல ஃபஸ்ட்டு அந்த பத்மாவதி யட்சினிக்கு உண்டான சக்கரத்தை நம்ம ரெடி பண்ணணும், சரிங்களா. சக்கரத்தை ரெடி பண்ணி அந்த சக்கரத்தை மந்திர உரு கொடுத்து அதோடைய தலைப்பகுதியில் நம்ம ஒரு ஹோல்ஸ் ஓட்டை மாதிரி போட்டு பாவையில் ஓட்டை போட்டு அந்த எந்திரத்தை சுருட்டி உள்ளே சொறி வச்சு தேன் மெழுகு வச்சு அடைச்சிடணும். அதன் பிறகு ஒரு வாழை இலையில் பச்சரிசி கொட்டி அந்த பாவையை நம்ம அந்த பச்சரிசியில் வச்சு நம்ம என்ன செய்யணும்னா மல்லிகைப்பூவால் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னா அர்ச்சனை பண்ணணும். இது போல் மொத்தம் 48 தினங்கள் இந்த பூஜையை நீங்கள் பண்ணணும். இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா படையலாக பார்த்தீங்கன்னா தேன், பழங்கள், சரிங்களா, பேரிச்சம்பழம், கற்கண்டு கலந்த நாட்டு சக்கரை போட்ட பால், சரிங்களா, இளநீர், இந்த மாதிரி பொருட்களை இந்த எச்சினிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா படையலாக வைக்கணும். இது போல் நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இது வசியமானது தெரியும் அப்படின்னா, கனவுல சின்ன குழந்தை, அதாவது ஒரு 8 வயசு குழந்தையோ இல்லை ஒரு 10 வயசு குழந்தை அப்படின்னா உடல் முழுக்க மஞ்சள் நிறத்தில் அப்படியே ஒரு தெய்வீக அம்சத்தில் உங்களுக்கு கனவுல தரிசனம் கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த செல்வங்கிறத நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே இந்த பத்மாவதி பூஜைகள் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்புகளை கொடுக்கும், பண காசுகளை வரவுகளை அதிகரித்து கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த யட்சினியோடைய பூஜை ரொம்ப சிறப்பானது, சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா படிக மாலையை பயன்படுத்தலாம், இல்லைனா தாமரை மணி மாலையை கழுத்தில் அணிஞ்சுக்கலாம். மந்திர உரு கொடுக்கறதுக்கும் அதே மாலையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 தினங்கள் இதை பண்ணணும், சரிங்களா. இந்த பூஜை முறைகள்லாம் இப்படி தான் பத்மாவதி யட்சினியை உபாசனை எடுக்கணும். இந்த பூஜை முறை யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு இதுக்குண்டான பூஜை இந்த விஷயத்தை நம்மள்ட்ட வாங்கிக்கிறலாம், சரிங்களா. இதுக்கு நம்ம என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா அந்த பத்மாவதி யட்சினியுடைய உருவ பொம்மை ஒன்று, அந்த பத்மாவதி யட்சினியை வசியம் பண்ணுறதுக்கு உண்டான மை, சரிங்களா, இந்த இரண்டுமே கொடுத்துருவோம். அதை எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற அந்த விவரத்தையுமே நம்ம கொடுத்துருவோம், சரிங்களா. இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதே போல் பத்மாவதி யட்சினி மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, மற்ற எல்லா யட்சினியுமே நம்மள்ட்ட கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். கர்ண யட்சினி, சரிங்களா, இந்த மாதிரி கர்ண பிசாசினி யட்சினி, சரிங்களா, சரவண பிசாசினி யட்சினி, இந்த போல் நிறைய யட்சினிகள் இருக்குது. அந்த யட்சினிகள் வேணும்னா நம்மள்ட்ட வாங்கிக்கிறலாம், சரிங்களா. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.